Hello friends. So நீங்கள் எல்லாரும் SSCக்கு ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க. ஸோ லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி பார்த்தோம். ஸோ ஃபிசிக்கல் ஜியோகிராஃபியில் இன்டீரியர் ஆஃப் அர்த்து, ஹைட்ரோஸ்பியர், அட்மாஸ்பியர், லித்தோஸ்பியர், ஸோ இதெல்லாம் பார்த்தோம். நேச்சுரல் வெஜிடேஷன் முக்கியமாக. ஸோ இப்போ வந்து நம்ம ஹியூமன் ஜியோகிராஃபி பார்ட்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். ஸோ ஹியூமன் ஜியோகிராஃபி அப்படின்னு வரும்போது ஸோ ரிசோர்ஸஸ், செட்டில்மெண்ட்ஸ், எக்கனாமிக் ஜியோகிராஃபி, ஸோ இதெல்லாம் வரும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ரிசோர்ஸ் பார்ட்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். ஓகே, லெட்ஸ் கோ டு தி டாபிக். முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து உங்கள் ரிவிஷனுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் லாஸ்ட் 5 இயர் கொஷின் பேப்பர்ஸ் அனலைஸ் பண்ணி எடுத்த டாபிக்ஸ் இது. ஓகே, ஸோ வில் ஸ்டார்ட். ஸோ வாட் இஸ் ரிசோர்ஸ்? ஓகே, ஸோ எனிதிங் தட் ஹேஸ் அ வேல்யூ ஆர் யூட்டிலிட்டி இஸ் கால்ட் அ ரிசோர்ஸ். ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ரிசோர்ஸ் வந்து 3 கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ நேச்சுரல் ரிசோர்ஸ், மேன்மேட் ஆர் ஹியூமன் மேட் ரிசோர்ஸ் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ். ஓகே, ஸோ நேச்சுரல் ரிசோர்ஸ், ஸோ நமக்கு தெரியும். ஸோ நேச்சுரல் ரிசோர்ஸ்னால் எனிதிங் தட் இஸ் டிரைவ் ஃப்ரம் நேச்சர். ஓகே, ஸோ நேச்சுரல் ரிசோர்ஸ் அப்படின்னா ஸோ எனிதிங், ஸோ அது வந்து சன்லைட்டாக இருக்கலாம், வாட்டராக இருக்கலாம், ஏர், எல்லாமே வந்து நேச்சரோட ஒரு பார்ட் தான். ஸோ தே ஆர் நேச்சுரல் ரிசோர்ஸ். ஓகே, ஹியூமன் மேட் ரிசோர்ஸஸ், ஹியூமன் மேட்னா நம்ம க்ரியேட் பண்ணுறது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிவி, ஸோ இந்த வாட்ச், இந்த பென், ஸோ இதெல்லாமே வந்து மேன்மேட். ஓகே, நம்ம ஷர்ட்ஸ் எல்லாமே. ஓகே, ஸோ தே ஆர் மேன்மேட் ரிசோர்ஸ். ஸோ ஹியூமன் மேடுக்கு ஹியூமன் ரிசோர்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் 1990s அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற புக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ரிசோர்ஸில் 2 தான் கொடுத்துருப்பாங்க, நேச்சுரல் ரிசோர்ஸ் அண்ட் மேன்மேட் ரிசோர்ஸ். பட் அதுக்கப்புறம் வந்து இந்த கான்செப்ட் ஆஃப் ஹியூமன் ஆஸ் அ ரிசோர்ஸ், ஸோ நம்மளே ஒரு ரிசோர்ஸ் தான். ஓகே, ஸோ அது எப்படி நம்ம ரிசோர்ஸ்? ஓகே, அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர், ஒரு என்ஜினியர், ஒரு டீச்சர், ஸோ இவங்க எல்லாருமே வந்து தே கிரியேட் சம்திங், சம் வேல்யூ டு த சொசைட்டி. ஓகேங்களா, ஸோ தே ஆர் ஆல் ரிசோர்ஸ். ஸோ அதுதான் ஹியூமன் ரிசோர்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரீம் இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் ரிசோர்ஸஸ். ஓகே, ஸோ நேச்சுரல் ரிசோர்ஸே ஃபர்தராக நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம், ரெனியூவபிள் அண்ட் நான் ரெனியூவபிள். ஸோ ரெனியூவபிள் அப்படின்னு என்ன? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சன்லைட். ஓகே, எனிதிங் தட் இஸ் அவைலபிள் இன் அன்லிமிட்டெட் குவான்டிட்டி. ஓகே, எனிதிங் தட் இஸ் அவைலபிள் இன் அன்லிமிட்டெட் குவான்டிட்டி இஸ் ரெனியூவபிள். ஆர் நம்ம யூஸ் பண்ண திரும்ப நமக்கு கிடைக்கிது அப்படின்னா வந்து ஸோ லிமிட்டே இல்லாமல். ஓகே, தட் இஸ் கால்ட் அ ரெனியூவபிள் ரிசோர்ஸ். ஓகே, நான் ரெனியூவபிள் அப்படின்னா வந்து நம்ம ஒன்ஸ் யூஸ் பண்ணோம்னா அது அவ்வளோதான், முடிஞ்சுது. ஒரு ஃபிக்ஸட் குவான்டிட்டி தான் இருக்குது. ஓகே, ஒரு ஃபிக்ஸட் குவான்டிட்டி தான் இருக்குது, நம்ம யூஸ் பண்ண அதோட ஸ்டாக்கை காலி பண்ணிட்டே வர்றோம் அப்படின்னா வந்து அது நான் ரெனியூவபிள். ஸோ ஒரு காமன் நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபாரஸ்ட். ஓகே, ஸோ ஃபாரஸ்ட் நம்ம அடிச்சிட்டோம் வந்தோம் அப்படின்னா வந்து அதை ரீஜென்ரேட் பண்ண டைம் ஆகும் அண்ட் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரீஜென்ரேட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இட் இஸ் அ நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸ். அதே மாதிரி ஆயில். ஓகே, ஸோ நம்ம க்ரூட் ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம், ஸோ அதை யூஸ் பண்ணுறோம், பட் வந்து அதோட குவான்டிட்டி வந்து லிமிட்டட் தான். அதே மாதிரி கோல், இதெல்லாமே. ஓகே, ஸோ அதனால் நம்ம அதெல்லாமே நான் ரெனியூவபிள் எனர்ஜிஸ் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷனுக்குள்ளே கொண்டு வரோம். ஓகே, ஸோ ரெனியூவபிள் அண்ட் நான் ரெனியூவபிள் இது ஏன் முக்கியம் அப்படின்னா, ஸோ நம்ம யூஸ் பண்ணுற பல ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அதோட ரா மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா லிமிட்டட் குவான்டிட்டியில் தான் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம வந்து அதை யூஸ் பண்ணும்போது எர்த் வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணுற லெவலை விட நம்ம ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து இட் லீட்ஸ் டு டெட்டோரியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ நேச்சுரலாக வந்து வாட்டர் பாடிஸ்க்கு வந்து ஒரு ரெப்ளனிஷிங் கெப்பாசிட்டி இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ண அது ஃப்ரெஷ்ஷாக க்ரியேட் ஆகிட்ருக்கும். பட் அது ஃப்ரெஷ்ஷாக க்ரியேட் பண்ண முடியாத அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது பொல்யூஷன் காஸ் பண்ணும். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒரு நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸாக மாறிடும். ஓகே, ஸோ அந்த பாயிண்டில் வச்சு தான் நம்ம கன்சர்வேஷன், டிகிரடேஷன் அதெல்லாம் பார்ப்போம். ஓகே, அண்ட் சஸ்டைனபிள் ரிசோர்ஸஸ். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து லேண்ட். ஓகே, ஸோ லேண்ட் பேஸ்டாக தான் எல்லாமே இருக்குது. ஓகே, நம்ம எல்லாமே வந்து லேண்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லேண்டில் தான் எல்லா சிவிலைசேஷன் எல்லாமே இருக்குது. அண்ட் லேண்டோட கேரக்டரிஸ்டிக் பேஸ் பண்ணி தான் ஹியூமன் சிவிலைசேஷன் இருக்குது. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லேண்ட் வந்து எக்ஸ்ட்ரீமாக இருக்குது, டெசர்ட் மாதிரி ரொம்ப ஹாட்டாக, இல்லை கோல்டு மவுண்டன்ஸ் மாதிரி ரொம்ப கோல்டாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே நம்ம சர்வை பண்ண முடியாது. ஓகே, அதே மாதிரி வந்து ரிசோர்ஸே இல்லை ஒரு லேண்டில் அப்படின்னா அங்கேயும் மக்கள் இருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ நம்ம ஹிஸ்ட்ரியெல்லாம் படிக்கும்போது வந்து ரிவர் வேலிஸ் ஆர் கிரேடல்ஸ் ஆஃப் சிவிலைசேஷன் அப்படின்னு படிச்சிருக்கோம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், மெசபொட்டோமியன் சிவிலைசேஷன், நைல் வேலி சிவிலைசேஷன். ஸோ ஆல் தீஸ் சிவிலைசேஷன்ஸ் தே originated near rivers because during that time water is a resource. Okay, since they were agricultural societies, these rivers provided secure source of irrigation for agriculture. Okay, that is why river valleys are cradles of civilization. Okay, those river valleys are found in land. That's why land is the most important natural resource. Okay, but the thing is land covers only 30% of the total area of Earth's surface. Okay, remaining 73%, it is actually around 27%. Remaining 73% is oceans. Okay, oceans occupy
3/4 of land area or Earth's area. Okay, and 90% of the population occupies 30% of the land area. Okay, remember land is already limited. Even in that limited land, only 30% of land is occupied. Why? Because most of the land is inhabitable. Okay, for example, பார்த்தீங்க அப்படின்னா entire Sahara desert. Okay, so சென்னையில் இருக்கிற ஒரு சிட்டியோட பாப்புலேஷன் எடுத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நான் சிட்டிஸ் ஆஃப் Sahara desert உங்கள் அந்த பாப்புலேஷன் நம்ம டேலி பண்ணிடலாம். ஓகே, பிகாஸ் இட் இஸ் அன்இன்ஹேபிட்டபிள். ஸோ அவ்வளோ ஹீட்டில் நம்மளால் இருக்க முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸ், ஸோ 70 டிகிரி நார்த் லேட்டிடியூடுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு சைபீரியா அப்படின்னு சொல்கிறோம், ரஷ்யாவோட கோல்டஸ்ட் ஜோன்ஸ். ஓகே, ஸோ அங்கேயும் நம்ம ஹியூமன்ஸ்னால் சர்வை பண்ண முடியாது. இந்த பக்கம் வந்தால் கொஞ்சம் கீழே வந்தோன்னா கோபி டெசர்ட், அங்கேயும் சர்வை பண்ண முடியாது. சைனா அவ்வளோ பெரிய கண்ட்ரி, பீப்புள் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் அவங்க 30% லேண்ட் ஏரியா தான் அங்கேயும் ஆக்குபை பண்ணுறாங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் சைனா க்ளோசர் டு த கோஸ்ட். ஓகே, ஒய்? பிகாஸ் த லேண்ட் இஸ் அன்இன்ஹேபிட்டபிள். ஸோ ஆஸ்திரேலியா ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் ஆஸ்திரேலியா இஸ் அன்ஆக்குபைட். ஓகே, நெக்ஸ்ட்டு லேண்டில் முக்கியமான விஷயம் வந்து சாயில். ஓகே, சாயில், வாட் இஸ் சாயில்? Soil is a thin layer of grainy substance. Okay, soil is a thin layer of grainy substance covering the earth. Okay, so what makes soil? So rocks. Okay, rocks when subjected to weathering. So weathering na, so what is the definition of weathering? So disintegration of rocks. So weathering means disintegration of rocks. Okay, so rock வந்து அதோட ஸ்டெபிலிட்டி, ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆர் ஃபிசிக்கல் ஸ்டெபிலிட்டி ஆர் ஃபிசிக்கல் ஃபார்மை வந்து லூஸ் பண்ணி சின்ன சின்னதாக உடஞ்சி விழுகிறது தான் வெதரிங். ஓகே, ஸோ இந்த ராக்ஸ் வந்து பிரேக் ஆகும்போது இட் ஃபார்ம்ஸ் சாயில். ஓகே, சாயில் இஸ் மேட் அப் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர், மினரல்ஸ் அண்ட் வெதர்ட் ராக்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாமே சேர்ந்த சாயில். ஓகே, ஸோ ஆர்கானிக் கண்டென்ட் சாயில் அதிகமாக இருக்குது அப்படின்னா வந்து அது வந்து ஃபர்டைலான சாயில். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமஸ் கண்டென்ட். ஓகே, அதே மாதிரி மினரல்ஸ். ஸோ மினரல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும். மினரல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா சலைன் சாயில் நம்மளோட, ஃபார் எக்ஸாம்பிள் கால்சியம், சோடியம் எல்லாம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இட் பிகம் சலைன் சாயில். ஸோ ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் அன்ஃபர்டைல். ஓகே, ஸோ பேலன்ஸ்டாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு வெதர் ராக்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஓகே, ஸோ இந்த வெதர் ராக்ஸ் எந்த அளவுக்கு சிக்னிஃபிகண்ட் அப்படின்னா, ஸோ வெதர் ராக்ஸ் கிவ் கேரக்டர் டு த சாயில். ஓகே, ஸோ சம் சாயில்ஸ் resemble the parent rock. Okay, some soils resemble the parent rock. Okay, so அப்போ நீங்கள் கேட்குமோ, ஸோ ஆல் சாயில்ஸ் கிடையாது, ஒன்லி சம் சாயில்ஸ். ஓகே, சம். ஸோ அப்போ எதெல்லாம் அந்த சாயில்? ஸோ ஒன் இஸ் பிளாக் சாயில். ஓகே, ஒன் இஸ் பிளாக் சாயில் அண்ட் அதர் இஸ் ரெட் சாயில். ஓகே, ஸோ பிளாக் சாயில் வந்து அந்த டெக்கான் பிளேட்டியூவில் அதிகமாக இருக்குது. ஸோ டெக்கான் பிளேட்டியூ எப்படி ஃபார்ம் ஆச்சு? ஸோ மால்டன் மேக்மா கூல் ஆனதில் ஃபார்ம் ஆச்சு. ஓகே, ஸோ வல்கானிக் சாயில் வெதரிங் ஆச்சு அப்படின்னா பிளாக் சாயில் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ பிளாக் சாயில் ரிசம்பிள்ஸ் வல்கானிக் சாயில். சிமிலர்லி ரெட் சாயில் இஸ் ஃபவுண்ட் இன் ஈஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் இந்தியா அங்கே. ஓகே, ஸோ why is it called red soil? Because it is rich in iron. Okay, so red soil resembles the parent rock. So parent rock வந்து rich in iron இருந்துச்சுன்னா it will form red soil. Okay, so which two soils resemble the parent rock, or which of the following soils resemble the parent rock அப்படின்னு question கேட்டால் it is black soil and red soil. Okay, so weathering அந்த process இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ breaking up and decay of exposed rocks. Okay, so இந்த weathering வந்து ரெண்டு ப்ராசஸ் நடக்கும், physical weathering and chemical weathering. Okay, so physical weathering அப்படின்னா என்ன? physical forces, அதாவது sunlight, okay, alternate wetting and drying அந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரப்பர் பேண்டே இருக்குது. ஸோ அதை நீங்கள் இழுத்துட்டு கம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் கட் ஆகிடும். ஓகே, ஸோ அதே மாதிரி தான். ஸோ காலையில் ராக் ஹீட் ஆகும்போது எக்ஸ்பேண்ட் ஆகுது, நைட்டு வந்து கூலாமல் கான்ட்ராக்ட் ஆகுது. ஸோ இதே ப்ராசஸ் கன்டினியூ ஆகிட்டே இருக்குது அப்படின்னா வந்து அந்த ராக் வந்து ஒரு ஸ்டேஜை டிஸ்இன்டெகிரேட் ஆகிடும். தட் இஸ் கால்ட் ஃபிசிக்கல் வெதரிங். ஓகேங்களா, டியூ டு எக்ஸ்பான்ஷன் அண்ட் கான்ட்ரடிக்ஷன். ஓகே, ஸோ அதே மாதிரி எக்ஸ்ஃபோலியேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ எக்ஸ்ஃபோலியேஷன் என்ன? எக்ஸ்ஃபோலியேஷன் இப்போ ஆரஞ்சை நம்ம உரிக்கிற மாதிரி நிறைய ராக்ஸ் வந்து உறிஞ்சு போகும். ஓகே, நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து ஏதாவது ஒரு ட்ரை ஏரியா ட்ராவல் பண்ணும்போது பாருங்கள், ஒரு ஹில்லோட டாப்பில் ஸோ லைனாக இருக்கும் ஃபுல் லென்த்துக்கு. ஸோ அது என்னென்னா இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்ஃபோலியேஷன். ஓகே, ஸோ அந்த ஹில்லுக்கு மேலே வந்து உறிஞ்சிருக்கு அப்படிங்கிறது. ஓகே, இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபிசிக்கல் வெதரிங். அந்த உறிஞ்ச ராக்கெல்லாம் கீழே சாயிலாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கெமிக்கல் வெதரிங். ஸோ ராக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மினரல்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அந்த மினரல்ஸ் வந்து ரியாக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள்
மழை போகும்போது வாட்டர் கூட ரியாக்ட் ஆகிற சோடியம் சால்ட்ஸ் ஆஃப் சோடியம் அண்ட் கால்சியம் தே ரியாக்ட் வித் வாட்டர் அண்ட் ஃபார்ம் ஹைட்ராக்சைட்ஸ் ஓகே ஸோ அப்படி டிசால்வ் ஆகும் ஓகே அண்ட் தே ஆர் கேரிட் அவே தட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் கெமிக்கல் வெதரிங் ஸோ இது போக தேர்ட் ஒன்று இருக்குது பயாலஜிக்கல் வெதரிங் ஸோ வாட் இஸ் பயாலஜிக்கல் வெதரிங் ஓகே ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மரம் வளருது ஆர் பரோயிங் அனிமல்ஸ் சில அனிமல்ஸ் வந்து அதில் வந்து வங்கு பறிக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல ஸோ தே பரோ இன் டு த ராக்ஸ் ஓகே அண்ட் ஃபார்ம் சாயில் ஓகே ஸோ that causes biological weathering okay so even human activity so we break rocks okay so நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிக்கு ராக்ஸை பிரேக் பண்ணோம் ஓகே that also cause biological weathering okay frost action அப்படின்னா என்ன ஸோ ஃப்ராஸ்ட் நம்ம என்ன பார்த்துருக்கோம் இட் இஸ் a form of precipitation okay ஸோ பேசிக்கலி என்ன அப்படின்னா ஒரு ராக் இருக்கும் ஒரு சின்ன குழி இருக்கும் ஓகே ஸோ என்னென்னா தண்ணி ஃபில் ஆகிடும் இந்த இடத்துல தண்ணி ஃபில் ஆகிடும் ஓகே ஸோ பகலில் வந்து வாட்டர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் ஓகே அதே மாதிரி நைட் ஆகும்போது என்ன ஐஸ் ஆகும் ஐஸ் வந்து அந்த 4 degrees அனாமலஸ் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிற ஒரு கெப்பாசிட்டி ஒரு கண்டிஷன் வந்து வாட்டருக்கு மட்டும் இருக்குது ஸோ அந்த டைமில் என்னென்னா அது ஃப்ரீஸ் ஆகும் ஸோ ஃப்ரீஸ் அகெயின் அது புஷ் பண்ணும் அண்ட் அகெயின் ஸோ அந்த ஃப்ரீசிங் தாயிங்னா ஐஸ் வந்து வாட்டராக மாறாது ஃப்ரீசிங்னா வாட்டர் வந்து ஐஸாக மாறாது அந்த ஃப்ரீசிங் தாயிங் சைக்கிளில் ப்ரெஷர் க்ரியேட் பண்ணிட்டே இருக்கும் ஸோ அப்போ என்ன இது தள்ளி விட்டுட்டே இருக்கும் அப்போ என்னென்னா இந்த குழியில் வந்து கிராக் விடும் ஓகே ஸோ இந்த கிராக் வந்து டெவலப் ஆகி அந்த ராக் வந்து பிரேக் ஆகிடும் ஓகே தட் இஸ் கால் ஃப்ராஸ்ட் ஆக்ஷன் ஓகே ஃப்ராஸ்ட் வெட்ஜிங் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே நெக்ஸ்ட்டு சாயில் ஃபார்மேஷன் ஒரு சாயில் ஃபார்ம் ஆகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா hundreds of ஒரு சென்டிமீட்டர் சாயிலுக்கு hundreds of years ஃபார் 1 centimeter soil to form it takes around 100 years ஓகே ஸோ என்னெல்லாம் மேஜர் ஃபேக்டர்னால் நம்ம முதலே பார்த்த மாதிரி நேச்சர் ஆஃப் பேரண்ட் ராக் அண்ட் கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ் ஓகே ஸோ நேச்சர் ஆஃப் பேரண்ட் ராக் அண்ட் கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ் அது போக என்னெல்லாம் ப்ளே ஆகுனா டோப்போகிராஃபினா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடம் ரொம்ப ஸ்லோப்பாக இருக்கா இல்லை ஃப்ளாட்டாக இருக்கா அது ஒன்று ஸோ ஈஸ்டர்ன் சைடில் இருக்கா வெஸ்டர்ன் நார்த் ஃபேஸிங்கில் இருக்கா சவுத் ஃபேஸிங்கில் இருக்கான்னு ஏன்னா நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் சவுத் ஃபேஸிங் ராக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு சன்லைட் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் வெதரிங் வந்து அதிகமாக இருக்கும் அதே சதர்ன் ஹெமிஸ்பியரில் பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங் ராக்ஸில் சன்லைட்டோட இம்பாக்ட் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் அங்கே வெதரிங் அதிகமாக இருக்கும் நெக்ஸ்ட் டைம் டேக்கன் ஃபார் காம்போசிஷன் ஆஃப் சாயில் டு ஃபார்மேட் ஸோ டைம் வந்து சாயில் ஃபார்மேஷன் ஒரு மிகப்பெரிய ஃபேக்டர் ஓகே ஸோ டைம் அதிகமாக இருக்குது அப்படின்னா வந்து சாயில் ஃபார்மேஷன் வந்து நல்லாயிருக்கும் ஓகே டைம் கம்மியாக இருக்குது அப்படின்னா சாயில் ஃபார்மேஷன் வந்து கம்மியாக இருக்கும் ஓகே நம்ம நேச்சர் ஆஃப் பேரண்ட் ராக் பார்த்தோம் ஸோ கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ் எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா 2 டைப் ஆஃப் சாயில் இருக்குது ஒன்று லேட்டரைட் சாயில் ஓகே ஒன் இஸ் லேட்டரைட் சாயில் next again red soil okay so what is the impact of climate on laterite soil na laterite soil vandu high temperature high rainfall areas so high temperature high rainfall irundha it will form laterite soil okay because high temperature la weathering irukum high rainfall என்ன ஆகும் அப்படின்னா வந்து அது வந்து அயன் அந்த மாதிரி இதை வந்து லீச் பண்ணிவிடும் ஓகே ஸோ சிலிக்கா அந்த மாதிரி எல்லாம் லீச் பண்ணிவிடும் ஓகே லீச் பண்ணது போக லீச்னா டிசால்வ் பண்ணி கேரி பண்ணுறது ஸோ அது போக மிச்சம் இருக்கிறது தான் லேட்டரைட் சாயில் ஓகே ஸோ இந்த லேட்டரைட் சாயில்லாம் எந்த ஏரியாவில் இருக்கும் அப்படின்னா ஹை டெம்பரேச்சர் ஹை ரெயின்ஃபால் இந்தியாவில் எங்கே இருக்குது வெஸ்டர்ன் காட்ஸ் ஓகே ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேரளா ஸ்லோப்ஸு கர்நாடகா ஸ்லோப்ஸில் அங்கெல்லாம் வந்து லேட்டரைட் சாயில் அண்ட் நார்த் ஈஸ்ட் ஓகே ஸோ அந்த இடத்துல இந்த லேட்டரைட் சாயில் இருக்கும் ரெட் சாயில் பார்த்தீங்க அப்படின்னா சேம் ஹை டெம்பரேச்சர் பட் லோ ரெயின்ஃபால் ஸோ ஹை டெம்பரேச்சர் பட் லோ ரெயின்ஃபால் இருக்கிற இடத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் சாயில் இருக்கும் ஓகே ஸோ இதுதான் வந்து இம்பேக்ட் ஆஃப் கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ் ஆன் சாயில் ஃபார்மேஷன் நெக்ஸ்ட் சாயில் டீக்ரடேஷன் ஸோ டீக்ரடேஷன் அப்படின்னா அதோட நேச்சுரல் ஹெல்த் வந்து ஸ்பாயில் ஆகிறது ஓகே ஸோ சாயில் டீக்ரடேஷன் எதனால் காஸ் பண்ணும் சாயில் வந்து அதோட நேச்சுரல் கேரக்டர்ஸ் லூஸ் பண்ணிச்சு அப்படின்னா சாயில் டீக்ரடேஷன் ஆகும் ஓகே ஒன் மேஜர் திங் இஸ் சாயில் எரோஷன் ஓகே வாட் இஸ் சாயில் எரோஷன் ஸோ சாயில் எரோஷன் நம்ம படிச்சிருப்போம் லாஸ் ஆஃப் ஃபர்டிலிட்டி ஆஃப் த சாயில் குறிப்பாக டாப் சாயில் லாஸ் ஆஃப் டாப் சாயில் இந்த டாப் சாயில் லேயர் லூஸ் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா லாஸ் ஆஃப் ஃபர்டிலிட்டி லாஸ் ஆஃப் சாயில் ஃபர்டிலிட்டி ஓகே சாயில் ஃபர்டிலிட்டி லூஸ் ஆச்சு அப்படின்னா என்னென்னா லாஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் லாஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன் ஓகேங்களா ஸோ இதனால் ஃபுட் ஸ்கேர்சிட்டி வரும் ஃபுட் செக்யூரிட்டிக்கு வந்து ஒரு த்ரெட்டாக இருக்கும் ஓகே த சாயில் எரோஷன் சாயில் டிப்ளீஷன் அப்படின்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சாயில் பொல்யூஷன் அந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்னால இல்லை நம்ம வேஸ்ட் டம்ப் பண்ணுறோம் இல்லை எக்ஸஸ் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணுறோம் எக்ஸஸ் ஆஃப் வீடிசைட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சாயிலோட ஃபர்டிலிட்டி போயிடும் அதுதான் சாயில் டிப்ளீஷன் ஓகே ஸோ ஹியூமன் ஃபேக்டர்ஸ் இருக்குது நேச்சுரல் ஃபேக்டர்ஸ் இருக்குது ஓகே ஸோ நேச்சுரல் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விண்டு ஓகே ஸோ விண்ட் எரோஷன் நம்ம பார்த்துருப்போம் ஸோ விண்ட் எரோஷன் ஸோ முக்கியமான ஒரு நேச்சுரல் ஃபேக்டர் வந்து விண்ட் எரோஷன்
ஸோ விண்ட் எரோஷன் என்ன பண்ணும், டாப் லேயரை ரிமூவ் பண்ணிடும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எடுத்துக்கலாம். ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அவங்களோட இதெல்லாம் பார்த்தீங்க, ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது இருந்த டைம் வந்து ஒரு ஃபர்டைலான இடம், அதிக ரெயின்ஃபால் வர இடம். ஓகே, அதுக்கப்புறம் இப்போ இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது டெசர்ட். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கல்டிவேஷன் பண்ண முடியாது. ஓகே, ஸோ சாயில் டீக்ரேட் ஆயிருக்கா. ஓகே, ஸோ அது நேச்சுரல் ஃபேக்டர்னால, கிளைமேட் சேஞ்ச் அந்த மாதிரினால. ஓகே, நெக்ஸ்ட்டு டெசர்ட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகே, டெசர்ட்டிஃபிகேஷன் என்ன, எப்படி சிம்பிளாக ஒரு விஷயத்தை சொல்கிற சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுமோ அதேமாதிரி டெசர்ட்டிஃபிகேஷன், டெசர்ட் ஆகுது டெசர்ட்டிஃபிகேஷன். ஓகே, ஸோ சிம்பிளான ஒரு டெஃபினேஷன் தான். ஓகே, ஸோ நார்மலாக இருக்கிற ஒரு இடம் வந்து அதோட ஃபர்டிலிட்டி லூஸ் ஆச்சு அப்படின்னா இட் வில் டர்ன் இன்டு டெசர்ட். ஓகே, த increase in the loss of fertility is called desertification. Okay, அதுவும் வந்து it leads to degradation of soils. So இந்த desertification can be natural or man-made. Desertification can be natural or man-made. Okay, so natural factors அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், climate change, wind erosion இதெல்லாமே. ஸோ man-made factors அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஓவர் கிரேசிங். ஓகே, ஸோ ஓவர் கிரேசிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா அனிமல்ஸ் வந்து ரொம்ப கிரேஸ் பண்ண விடுவாங்க, ரொம்ப சாப்பிட விடுவாங்க. ஓகே, ஸோ அதனால் என்ன ஆகுனா அது வந்து புல் எல்லாத்தையும் சாப்பிட்ரும். ஓகே, பிகாஸ் ஆஃப் திஸ் ஓவர் கிரேசிங் there will be a loss of soil cover. Okay, loss of vegetation or loss of soil cover. Okay, loss of soil cover. This loss of soil cover will lead to expansion of deserts. Okay, that is one thing. And next is excessive use of fertilizers, over irrigation. Okay, so over irrigation or excessive irrigation. So what will excessive irrigation cause? Seepage of the soil அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் காஸ் பண்ணும். இட் வில் காஸ் சீப்பேஜ் ஆஃப் த சாயில். ஓகே, ஸோ தண்ணி ஓவராக நிற்கும், ஸோ அதனால் ப்ரொடக்டிவிட்டி லாஸ் ஆகும். ஓகே, ஸோ ஓவர் கிரேசிங், டீஃபாரஸ்டேஷன். ஓகே, டீஃபாரஸ்டேஷன்னா மரத்தை கட் பண்ணுறது. ஓகே, ஏஃபாரஸ்டேஷன்னா மரத்தை புதுசாக நடுறது. ஓகே, ஸோ பிளான்டிங் ஆஃப் ஃபாரஸ்ட் இஸ் ஏஃபாரஸ்டேஷன் and cutting of forests is deforestation. Okay, so what will happen? So this deforestation will lead to loss of soil cover. Okay, next overuse of chemical fertilizer, pesticides, rain wash. Okay, so rain wash, what is rain wash? So when there is rainfall it will lead to floods. Okay, this floods will remove topsoil. So this is called rain wash. Okay, this is caused due to surface runoff. Okay, surface runoff அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. Surface runoff will lead to removal of topsoil which will lead to soil degradation. Next landslides. Again landslides மொத்தமாக அங்கே இருக்கிற soil வந்து ரிமூவ் ஆகும், அதுவும் it will cause soil degradation. Next soil conservation. Okay, so conservation என்ன? So degrade ஆன soil we are trying to okay, conservationல ரெண்டு இருக்குது. So we are restoring. Okay, ஒன்று வந்து ரீஸ்டோரிங், அதாவது டீக்ரேட் ஆன ஒரு இடத்த வந்து நம்ம ரீஸ்டோர் பண்ணுறோம். செகண்ட் இஸ் ப்ரொடெக்ஷன். ஓகே, ஸோ கன்சர்வேஷன் இஸ் ஆஃப் டூ ப்ராசஸ். ஒன் இஸ் ப்ரொடெக்டிங் த எக்ஸிஸ்டிங் சாயில் ஆர் ரீஸ்டோரிங் த டேமேஜ்டு சாயில். ஓகே, ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த மெத்தட்ஸ் ஆஃப் சாயில் கன்சர்வேஷன். ஸோ ஒன் இஸ் மல்ச்சிங். ஸோ வாட் டஸ் மல்ச்சிங் மீன்ஸ்? ஸோ மல்ச்சிங் மீன்ஸ் covering the soil. So basically mulching is covering the soil. Okay, so mulchingல என்ன பண்ணுவோம்? ஸோ சாயில் மேலே ஒரு பழைய வெஜிடேஷன் ஸோ அந்த மாதிரி வச்சு அதை கவர் பண்ணுவோம். ஓகே, ஸோ இட் இஸ் டு ப்ரொடெக்ட் சாயில் ஃப்ரம் எரோஷன். ஓகே, எரோஷன் ஆர் சர்ஃபேஸ் ரன் ஆஃப். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சாயிலை கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த அவுட்டர் லேயர் வந்து எக்ஸ்போஸ் ஆகிருக்காது. ஓகே, ஸோ எக்ஸ்போஸ் ஆகாததுனால அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ விண்ட் ஏதாவது ப்ளோ ஆச்சு அப்படின்னா அந்த சாயில் ப்ரொடெக்டடாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஹெவி ரெயின்ஃபால் வந்துச்சு அப்படின்னா அந்த சர்ஃபேஸ் ரன் ஆஃபில் வாஷ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல, ஸோ அந்த ரெயின் வாஷ் வந்து நடக்காமல் பார்த்துக்கும். ஓகே, மல்ச்சிங் இஸ் யூஸ் டு ப்ரொடெக்ட் த லேயர் ஆஃப் சாயில் பை கவரிங் த சாயில். நெக்ஸ்ட்டு கான்டூர் பேரியர்ஸ். ஸோ வாட் இஸ் த யூஸ் ஆஃப் கான்டூர் பேரியர்ஸ்? ஸோ கான்டூர் பேரியர்ஸ் ஆர் ஆக்சுவலி யூஸ் டு ரெடியூஸ் த rate of runoff. Contour barriers are used to reduce the rate of surface runoff. Okay, so surface runoff அப்படிங்கிறது என்ன? ஸோ வந்து நம்ம பார்த்துருப்போம், ஒரு மழை பெஞ்சது அப்படின்னா the rain water moving is called surface runoff. So contour barriers reduce the speed of this rainfall. For example, this is a normal land. Okay,
இந்த இதில் ஸ்லோப் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ கான்டூர் பேரியர்ஸ் வில் பி பிளேஸ்ட் parallel to the slopes. Okay, so இது ஒரு ஸ்லோப், இது ஒரு ஸ்லோப். ஃபார் எக்ஸாம்பிள் this is 100 meter, so this is 110 meter, this is 120 meter. ஓகேங்களா? ஸோ கான்டூர் பேரியர்ஸ் வந்து contour barriers will be constructed here and here. Okay, so when the water is coming, its speed will be reduced. Okay, contour barriers will reduce the speed of the water. Okay, so இதனால வந்து surface runoff ஓட speed கம்மியாகும்போது the erosion also will be reduced. Okay, so contour அப்படினா வந்து, so contours are nothing but lines joining places of equal height. Places of equal height. So lines joining places of equal height are called contours. Okay, next rock dams. So rock dams அப்படிங்கிறது என்ன? rock dams வந்து more or less contours மாதிரி தான், பட் என்ன அப்படின்னா வந்து ரிவருக்கு ஆப்போசிட்டாக வச்சுருப்பாங்க. ஓகே, ஒரு ரிவர் ஃப்ளோர் ஏரியா ஆர் வந்து ஃபீல்டுக்கு க்ராஸாக வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ ராக் டேம் என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ ராக்ஸை வந்து வரிசையாக அடுக்கி வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ ராக் என்ன, அந்த வாட்டர் வரும்போது அந்த வாட்டரோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணிடும். ஓகே, ஸோ வாட்டரோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து நமக்கு அந்த சர்ஃபேஸ் ரன் ஆஃப் கம்மியாகும். ஸோ ஸ்பீடு கம்மியாகும்போது அது கேரி பண்ணுற டஸ்ட்டு வந்து அங்கே செட்டில் ஆகிடும். ஓகே, அந்த சாயிலெல்லாம் அங்கே செட்டில் ஆகிறதுனால எரோஷன் வந்து கம்மியாகும். ஓகே, ஸோ டெரஸ் ஃபார்மிங். ஸோ ஜென்ரலாக டெரஸ் ஃபார்மிங் எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க? ஓகே, ஸோ நம்ம மவுண்டன்ஸில் இங்கே ட்ராவல் பண்ணிருக்கோம் அப்படின்னா வந்து, ஸோ நம்ம பார்த்துருப்போம் ஸ்டெப் மாதிரி கட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸ்டெப் மாதிரி கட் பண்ணிப்போம், அந்த டெரஸ் மாதிரி. ஓகே, ஸோ தட் இஸ் டெரஸ் ஃபார்மிங். ஸோ டெரஸ் ஃபார்மிங் இஸ் நார்மலி ஃபவுண்ட் இன் மவுண்டன் ஏரியாஸ். ஸோ மவுண்டன் ஏரியாஸ். ஓகே, ஸோ ஒரு மவுண்டன் எப்படி இருக்குது அப்படின்னா, ஸோ அதை வந்து இங்கே கட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ ஏன் அப்படி கட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா நார்மலாக வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அப்படி கட் பண்ணும்போது ஸோ வாட்டர் வில் ஃபால் ஹியர் and accumulate here. அப்புறம் ஸ்லோவாக போய் again when it falls here it will accumulate here. Again when it falls here it will accumulate here. Okay, so வந்து soil வந்து there will not be continuous loss of soil. The soil here will be deposited here and will be deposited here and again here. So இந்த terrace அப்படிங்கிறது இந்த ஸ்டெப் மாதிரி கட் பண்ணியிருப்பாங்க. So this will reduce soil erosion. This terrace farming is commonly found in mountain areas. Okay, so next time when you are going to a mountain area, watch this. Okay, terrace farming is used to reduce erosion in mountain areas. Next, contour ploughing. So what is the difference between contour barriers and contour ploughing? So ploughing என்ன? So ploughing means normally ஒரு farm activity. Okay, உழுகிறது அப்படின்னு சொல்லுவோம்ல. So contour ploughing. So this contour ploughing will be done parallel to the contours. So contour barrier மாதிரியே contour ploughing பண்ணுவாங்க. So the difference between contour barrier and contour ploughing is, so contour barrier is a permanent structure, contour ploughing is done at regular intervals. Okay, so contour ploughing என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அந்த ஒரு கண்டினியூஸ் ஃபீல்டு இருக்கும். ஸோ இதுதான் கான்டூர் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துலலாம் ப்ளோ பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல அப்படியே இதுதான் கான்டூர். ஸோ 110 meters அப்படின்னு இருக்குன்னா, ஸோ இதுக்கு பேரலாக ஃப்ளோ பண்ணுவாங்க. ஸோ வாட்டர் வந்து ஸோ ஒவ்வொரு வாட்டியும் அதோட நார்மல் ஃப்ளோ வந்து ரெடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ இங்கே ஸ்டாப் ஆகி போகும்போது ஸோ எரோஷன் வில் பி ரெடியூஸ்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் கான்டூர் ப்ளவிங். ஓகே, ஸோ மல்ச்சிங் இஸ் சாயில் கவர். So all this are for reducing surface runoff. Next, shelter belts. So what is shelter belts? Okay, so shelter belt வந்து பாத்தீங்க அப்படின்னா, it is specifically designed for wind erosion. Shelter belts are specifically designed for wind erosion. Okay, specific to wind erosion. Okay, so for example shelter belts என்ன பண்ணுவாங்கன்னா, so they will plant trees. Okay, so shelter belts, they will plant trees, okay, across the field. Okay, they will plant trees across the field. This trees will stop wind. Okay, so wind oda force stop பண்ணும். Okay, since these trees stop the force of the wind, they act as shelter against wind erosion. Okay, so இந்த trees எப்படி பிளான் பண்ணுவாங்க, ஒரு பெல்ட் மாதிரி பிளான் பண்ணுவாங்க. Okay, so field cross இங்க பெல்ட் மாதிரி பிளான் பண்ணுவாங்க. So இந்த மாதிரி லைனா இருக்கும். Okay, so this will reduce wind erosion இந்த மாதிரி. Okay, so இது வந்து ஒரு belt, first belt, second belt, third belt அப்படின்ட்டு. Okay, so this will reduce the
wind, erosion. Water resource. So இது வரைக்கும் நம்ம soil resource பார்த்தோம். இப்போ water resource. Okay. So water. So நம்ம பார்த்தோம் only 27% of the earth surface is land. So மிச்சதெல்லாம் water அப்படின்னு பார்த்தோம். But still நமக்கு வந்து water scarcity எப்பவுமே இருக்கு. Why that is? Because only நம்ம முதல்ல first slideல like or last classல பார்த்த மாதிரி only 0.007% of water is potable. Okay. இந்த இருக்கிற வாட்டரில் 97% இஸ் சால்ட் வாட்டர், மிச்சம் இருக்கிற 3%ல் 2.86% or 7% இஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் கிளேசியர்ஸ். ஸோ மிச்சம் இருக்கிறதுல அண்டர் கிரவுண்ட் வாட்டராக இருக்குது, தரையில் இருக்குது, வானத்தில் இருக்குது, லேக்ஸ், ரிவர்ஸ், அந்த மாதிரி பாண்ட்ஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஓகே. ஸோ அதனால் வாட்டர் வந்து எப்பவுமே ஒரு ஸ்கார்ஸ் ரிசோர்ஸ் தான். ஓகே. ஸோ இங்கே தான் அதான் கொடுத்துருவோம். ஈவன் தோ வாட்டர் இஸ் அ ரெனியூவபிள் ரிசோர்ஸ், it is limited. Okay. So அந்த லிமிட்டடும் பார்த்தீங்க அப்படின்னா it is prone to overuse and pollution. Okay. ஸோ சில இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸசிவாக யூஸ் பண்ணுறாங்க, சில இடத்துல வந்து ஷார்ட்டேஜாக இருக்குது, சில இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவிலி பொல்யூட்டடாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ திஸ் காசஸ் ப்ராப்ளம் வித் வாட்டர் மேனேஜ்மெண்ட். ஓகே. ஸோ பொல்யூஷன் எப்படி கிரியேட் ஆகுது? ஸோ வாட் இஸ் பொல்யூஷன் ஃபர்ஸ்ட்? ஸோ எனி அன்டிசைரபிள் substance in water, in or anything. Water இல்லைன்னா water pollution, air or water is called pollution. ஸோ ஒரு விஷயம் அந்த இடத்துக்கு பிடிக்கல, இல்லை அதோட எஃபிஷியன்சியை கம்மி பண்ணுது அப்படின்னா பொல்யூஷன். ஓகே. ஸோ வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், சவுண்ட் பொல்யூஷன், லைட் பொல்யூஷன், பிளாஸ்டிக் பொல்யூஷன் நிறையா இருக்குது. ஓகே. ஸோ வாட்டர் என்ன எதனால் பொல்யூட் ஆகுதுன்னா டிஸ்சார்ஜ் ஆஃப் அன்ட்ரீட்டட் ஆர் பார்ஷியலி ட்ரீட்டட் சியூவேஜ். ஓகே. ஸோ நம்ம டெய்லியும் வந்து தண்ணியை வந்து பல பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம், அது வந்து வேஸ்ட் வாட்டரை கிரியேட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ அந்த வேஸ்ட் வாட்டரை பப்ளிக் வாட்டர் பாடிஸை டிஸ்சார்ஜ் பண்ணுறோம். ஓகே. ட்ரீட் பண்ணாமல், அதனால தான் அன்ட்ரீட்டடாக பார்ஷியலி ட்ரீட்டட் அப்படின்னு. ஸோ இது டொமஸ்டிக்காக இருக்கலாம், இல்லை இண்டஸ்ட்ரியலாக இருக்கலாம். ஓகே. ஸோ அந்த மாதிரி வாட்டர் பாடிஸ்குள்ளே அன்ட்ரீட்டட் அண்ட் பார்ஷியலி ட்ரீட்டட் பண்ணும்போது ஸோ இட் காசஸ் பொல்யூஷன். ஓகே. ஸோ அதே மாதிரி அக்ரிகல்ச்சரல் கெமிக்கல்ஸ். ஸோ அக்ரிகல்ச்சரல் கெமிக்கல்ஸ்னு என்ன? அக்ரிகல்ச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெஸ்டிசைட்ஸ், வீடிசைட்ஸ் அப்படின்ட்டு நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த கெமிக்கல்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தண்ணியில் கலக்குது. ஓகே. பிகாஸ் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் மழை பெய்யும் போது அது சர்ஃபேஸ் ரன் ஆஃபாக மாறும்ல. ஸோ அந்த சர்ஃபேஸ் ரன் ஆஃபாக மாறும்போது அது நிறையா மேலே இருக்கிற அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்டெல்லாம் அடிச்சுட்டு போகும். ஓகே. ஸோ அது வந்து ஃபைனலாக எங்கே போய் கலக்கும்? ஆற்றுலையோ ஏரியிலையோ கடல்லையோ கலக்கும். ஓகே. ஸோ தட் காசஸ் பொல்யூஷன். ஓகே. ஸோ வாட்டர் பொல்யூஷன் கேன் பி கண்ட்ரோல்ட் பை ட்ரீட்டிங் எஃப்ளூயன்ஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ அப்படின்னு என்ன? ஸோ டைரெக்டாக டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடாது. ஓகே. we should avoid direct discharge. Okay. Avoiding direct discharge. Okay. So this means by treating the water and releasing into the natural reservoirs will protect water. Okay. So there are two things, point source of pollution and non-point sources. ஸோ பாயிண்ட் சோர்ஸ் அப்படின்னா வந்து எங்கேருந்து கிரியேட் ஆகுது அப்படின்னு உங்களால் பின் பாயிண்ட் பண்ணி இந்த இடத்துல தான் கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்ல முடிஞ்சதுன்னா அது பாயிண்ட் சோர்ஸ். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பாயிண்ட் சோர்ஸ். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து இவ்வளோ டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ தட் இஸ் பாயிண்ட் சோர்ஸ். பட் சர்ஃபேஸ் ரன் ஆஃப் இஸ் நான் பாயிண்ட் சோர்ஸ். அக்ரிகல்ச்சரல் ஏரியாஸ் நான் பாயிண்ட் சோர்ஸ். பிகாஸ் அக்ரிகல்ச்சர் வந்து ஒரு பெரிய ஃபீல்டு. ஓகே. ஸோ அதில் எங்கேருந்து வேணாலும் வந்து நமக்கு வாட்டர் ஃப்ளோ ஆகலாம். ஓகே. ஸோ பாயிண்ட் சோர்ஸ் ஆஃப் பொல்யூஷன் வி ஹேவ் டு டார்கெட். ஓகே. ஸோ ஹவு கேன் வி ப்ரொடெக்ட் ஆர் கன்சர்வ் வாட்டர் ரிசோர்ஸ்? பை ட்ரீட்டிங் பாயிண்ட் சோர்சஸ் ஆஃப் pollution. Next, water harvesting, sprinkler and trickle irrigation can be used to conserve water resource. Okay. So water வந்து நம்ம கன்சர்வ் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். Okay. So that's it for now with respect to soil and water resource. So we will see another topic in the next class. Okay. Thank you.